உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்று துதியை திதி, புனர்பூஷ நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் பெருமை, மிதுனம் சாந்தம், கடகம் உதவி, சிம்மம் பாசம், கன்னி பரிவு, துலாம் திறமை, விருச்சிகம் வெற்றி, தனுசு நஷ்டம், மகரம் வரவு, கும்பம் அமைதி, மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, கண் திருஷ்டி தோஷம் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். கண் திருஷ்டி தோஷத்தை நீக்குவதற்குண்டான பரிகாரங்களை பற்றி நான் 100க்கும் மேற்பட்ட எபிசோட் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பலவிதமான விஷயங்களை, பல்வேறுபட்ட விஷயங்களை கண் திருஷ்டி தோஷம் நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அற்புதமான மூலிகை பொருட்கள், மருத்துவ பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் உங்களுடைய கண் திருஷ்டி தோஷத்தை நீக்கி கொள்ளலாம். கண் திருஷ்டி தோஷம் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்பது பழமொழி. கல்லால் எறிஞ்சால் கூட அந்த காயம் 2 நாளையில் மாறிடும். கண்ணூறு பட்டால் அது மனிதனை பாதிக்கும். கண் திருஷ்டி தோஷம் என்றால் என்ன? அயலவர்கள், பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர் உங்களை பார்த்து, இவன் என்ன பெரிய கார் வச்சிருக்கான், இவன் பெரிய வீடு கட்டியிருக்கான், நிறைய நகை போடுறான், குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, இவன்ட புள்ள O-level பாஸ் பண்ணிட்டு எந்த புள்ள பாஸ் பண்ணல, என்னட்ட பெரிய வீடு இல்லை, என்னென்று தான் இவனுக்கு காசு வருது, எப்படி இவன் சம்பாதிக்கின்றான், இவன்ட குடும்பத்தில் மட்டும் எப்படி சண்டை இல்லாமல் இருக்குது, எப்படி புருஷனும் பண்டாட்டியும் சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க, இவன்ட புள்ள எப்படி கொழு கொழுண்டு வளர்ந்துருக்கு, இவன்ட புள்ள மட்டும் எப்படி படிக்குது. இந்த மாதிரி உங்களை பார்த்து அயல்ல உள்ளவர்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது அயலவர்கள் பொறாமைப்பட்டால், யாராவது உங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் அது கண் திருஷ்டி தோஷமாக மாறும். எந்த புள்ள 10ஆம் பிள்ளையாக வருது, அவன்ட புள்ள 1ஆம் பிள்ளையாக வருது, இதை எப்படி என்னென்று தான் இந்த புள்ள படிக்குது, எந்த பிள்ளைக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் படிக்கலையே என்று பொறாமை, கல்வி சம்பந்தமாக பொறாமைப்பட்டால் உங்களுடைய பிள்ளைக்கு அது கண் திருஷ்டி தோஷமாக மாறும். எங்கட வீட்டில் எனக்கும் பொண்டாட்டிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆனால் இவன் எப்படி அழகாக ஒற்றுமையாக இருக்கிறான், 2 பேரும் வெளியில் போகிறாங்கள் வராங்கள், காரில் போகிறாங்கள், எப்போ பார்த்தாலும் சிரிப்பும் கூத்தும் கும்மாளமுமாக இருக்கணுமே என்ற கண் திருஷ்டி தோஷம். உங்களுக்குள்ளே சண்டை வர தொடங்கிடும். அதே மாதிரி எனக்கு சாப்பிடையே வழி இல்லை, இவன் காசுக்கு மேலே படுத்திருக்கிறான், எப்படித்தான் இவனுக்கு காசு வருதோ தெரியல, எப்படி இவன் சம்பாதிக்கின்றான் என்று யோசிச்சினமாக இருந்தால் கண் திருஷ்டி தோஷம். இந்த மாதிரியெல்லாம் கண் திருஷ்டி தோஷம் பெறும். சரி, இப்போ இந்த கண் திருஷ்டி தோஷம் வந்தால் குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிள்ளைகள் படிக்காது, நோய் நொடி வரும், வீடு திருப்தி இல்லாமல் போகும். என்ன செய்யலாம்? படிகாரம் என்ற ஒரு சாமான் இருக்குது. கடையில் போய், மருந்து சாமான் வாங்குகிற கடையில் போய்
படிகாரம், கோயிலுக்கு பூஜை சாமான். அந்த காலத்துல எல்லாம் ஸ்படிகாரம்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் சேவெடுத்தா அந்த ஸ்படிகாரத்தை வந்து ஒரு பெரிய கற்பூர கட்டி மாதிரி, ஒரு கல்கண்டு மாதிரி பெருசாக இருக்கும். அதைத்தான் மூஞ்சியில் இப்படி சேவெடுத்ததுக்கு பிறகு பூசுவிடும். கடையிலையும் சரி வீட்டிலையும் சரி நானே பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். அப்போ சேவிங் க்ரீம் ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் சேவிங் லோஷன் ஒன்றும் இல்லை. இந்த படிகாரத்தை பிடிச்சா கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும் என்றதுனால இந்த ஸ்படிகாரத்தை முகத்தில் தேய்க்கிறது அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஸ்படிகாரம்னு கடையில் கேட்டிங்கன்னா இப்போவும் மருந்து சாமான் விற்கிற கடையில், கோயில் பூஜை சாமான் விற்கிற கடையில் ஸ்படிகாரம்னு கேட்டால் தெரிவினம். அந்த ஸ்படிகாரத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு துணியை விரித்து உட்கார்ந்து கிழக்கு நோக்கி உட்கார்ந்து, அதுவும் இப்போ திங்கக்கிழமையில் உட்கார்ந்து பாசிட்டிவாக பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்கு நல்ல பணம் வர வேண்டும், நல்ல பிரயாணம் தான் செய்ய வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், அல்லது எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், கண்ணூறு கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கள் முக்கியமாக இதுக்குத்தான் ஸ்படிகாரம் வேலை செய்யும். கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்க வேண்டும், செய்வினை தோஷங்கள் நீங்க வேண்டும், சூனிய தோஷங்கள் நீங்க வேண்டும், வாஸ்து தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று அடி மனதிலிருந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி கோரிக்கை செய்துட்டு 7 முறை தலையை வலது பக்கமாக கிளாக் வைஸாக 7 முறை தலையை சுற்றிட்டு அந்த படிகாரத்தை கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீரில் பெருசாக ஒன்றும் படிகாரம் ஒரு பெரிய படிகாரத்தை வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுங்கோ. அதை கையில் வச்சுக்கொண்டு கிழக்கு நோக்கி இருந்து பாசிட்டிவாக, எதிர்மறை இல்லாமல் நேர்மறையாக சிந்தனை செய்து 7 முறை தலையை சுற்றி விட்டு ஓடுற தண்ணியில் போட்டிங்களா இருந்தால், ஓடுற தண்ணி இல்லாட்டி ஆற்றுல போடுங்கோ, குளத்தில் போடுங்கோ, கிணத்துல போடுங்கோ, எங்கேயோ தண்ணியில் கொண்டே அது சேருங்க. சேர்த்து விட்டீர்களாக இருந்தால் உங்களுடைய கண் திருஷ்டி தோஷத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். கண் திருஷ்டி தோஷத்தினால் ஏற்பட்ட நோய்கள் இல்லாமல் போகும். கண் திருஷ்டி தோஷத்தினால் ஏற்பட்ட சண்டை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போவீங்க, நல்ல நகையெல்லாம் போட்டுக்கொண்டு காரில் ஏறி கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடு குடும்பமாக சந்தோஷமாக போய் கல்யாண வீட்டில் நின்று மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி அங்கே சாப்பிட்டு திரும்பி வீட்டை வருவீங்க. வீட்டை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை. இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுடைய அனுபவத்திலேயே நீங்கள் தெரிஞ்சு, எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கணவன் மனைவி குடும்பமாக போயிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கு ராத்திரி வீட்டில் காரணமே இல்லாமல், தேவையில்லாமல், காரணமே இல்லாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்ப பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை வரும். இதைத்தான் கண் திருஷ்டி தோஷம்னு சொல்கிறது. நிறைய பேர் பார்த்திருப்பினும், உங்களை கண்ணூறு பார்த்திருப்பார்கள். 10 பேர் அங்கே கல்யாண வீட்டில் வரலாக்கள் பார்த்துருப்பேன் எப்படி வாரானுண்டு. உடனே வீட்டுக்கு வந்தோன்னே சண்டை. இதை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். நிறைய பேர் எனக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தால் வீட்டில் சண்டையா. இப்போ போயிட்டு வந்தோன்னே இந்த படிகாரத்தை வச்சு நல்ல வடிவாக பிரார்த்தனை பண்ணி தண்ணியில் போடுவோம். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு முறையும் சொல்கிறேன். எலும்பிச்சம்பழம், தேசிக்காய், எலும்பிச்சம்பழத்தை எடுத்து அதை 4ஆக வெட்டி அதுக்குள்ளே நல்லா குங்குமத்தை பூசி உப்பை போட்டு ஒரு துண்டு விரித்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு வெள்ளை துண்டை விரித்து படிகாரம் மாதிரி உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு கண்ணூறு கந்திருஷ்டி நாதிட்டி செய்வின சூனிய தோஷம் எல்லாம் நீங்க வேண்டும், எனக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்று தலையை சுற்றிட்டு இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் கிளாக் வைஸாக 3 தரம் சுற்றுங்கோ, ஆன்டி கிளாக் வைஸாக 3 தரம் சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியிலன்னா வீட்டு கேட்டுக்கும் வெளியில், காணிக்குள்ளேயும் போடக்கூடாது, கேட்டுக்கும் வெளியில் இருந்து விட்டு ஒரு எலும்பிச்சம்பழத்தை எடுங்கோ. அதை 4 துண்டாக பிரிஞ்சிடக்கூடாது. ஊறுகாய்க்கு போடுற மாதிரி 4ஆக கட் பண்ணுங்கோ. அதை அப்படியே பிரித்து அதுக்குள்ளே நல்லா குங்குமத்தை வச்சு கொஞ்சம் உப்பும் போட்டு அதை அப்படியே கையில் பொத்தி கொண்டு தலையை வலதுபுறம் 3 தரம், இடதுபுறம் 3 தரம். நீங்கள் முதல்ல நின்று கொண்டு செய்யக்கூடாது. பரிகாரங்களை உட்கார்ந்து கொள்ளுங்க. வெறும் நிலத்தில் பூமியில் உட்காரக்கூடாது. ஒரு வெள்ளை துணியை விரித்து அதுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு தலையை 3 முறை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றிட்டு
வீட்டுக்கு வெளியில் கேட் உங்களோட காணியில் இருந்து வெளியில் இல்லாட்டி முச்சந்தியில் போட சொல்லி அந்த காலத்தில் சொல்லிவிடும். முச்சந்தி இல்லாட்டியும் கேட்டுக்கு வெளியில் இல்லை தண்ணியில் கொண்டே சேர்த்து விடலாம். இதை அடிக்கடி செய்து வாருங்கள். எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா செய்யுங்கோ. பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களா செய்யுங்கோ. ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களா செய்யுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது 4 பேரிட கண்படுற மாதிரி அல்லது 4 பேர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் வரக்கூடிய தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் முழுமையாக நீங்கிடும். அதே மாதிரி ஒரு செவ்வாய்க்கு இது 2வது பரிகாரம் சொல்லிட்டேன். நோய் வராமல் தடுக்க சில பேருக்கு இந்த கந்திருஷ்டியினால் நோய் ஏற்படுறதுக்கு பொறாமைப்பட்டால் எங்களோடு மற்றவர்கள் போட்டி போட்டால் பொறாமைப்பட்டால் ஆரோக்கியத்தில் குறைவு. இது சண்டை வராமல் இருக்க அதை சொல்லிட்டேன். ஆரோக்கிய குறைவு. ஒரு செவ்வாய்க்கிழமையில் மஞ்சள் துணியொன்று எடுத்து அதுக்குள்ளே வேப்பிலையை போட்டு மூட்டையாக கட்டி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு மூட்டையாக கட்டி அம்மன் படத்துக்கு முன்னுக்கு வைத்து வடிவ அம்பாளுக்கு பூஜை செய்து செவ்வாய்க்கிழமை இரவு தலையை சுற்றி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் உள்ள மரத்தடியில் கொண்ட இதை போட்டு விட்டீங்களா இருந்தால் இதுவும் குடும்பத்தில் கண்திருஷ்டியினால் நோய் வராமல் தடுக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.